ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு மௌனம். 39ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். பேச ஒரு காலம் உண்டு என்றும் மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு என்றும் பிரசங்கி சொல்லுகிறார். பிரசங்கி 3:7. எப்போது மௌனமாய் இருக்க வேண்டுமோ அப்பொழுது நாம் மௌனமாய் இருந்துதான் ஆக வேண்டும். கத்தோலிக்க திருச்சபை மடங்களிலே சில மடங்கள் மௌன சாமியார் மடங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அங்கே உள்ள கிறிஸ்தவ துறவிகள் யாரிடமும் பேசுவது இல்லை. பல மாதங்கள் அவர்கள் பேசாமல் அப்படியே இருக்கிறார்கள். நான் இஸ்ரவேல் தேசத்திற்கு போயிருந்த போது எலியா ஒளிந்திருந்த கேரித் ஆற்றண்டையில் அப்படிப்பட்ட மௌன விரதம் இருக்கும் சாமியார்கள் உள்ள மடத்தை கண்டேன். எலியா கேரித் நீருற்றண்டையில் மௌனமாய் இருந்தது போலவே தாங்களும் மௌனமாய் இருப்பதாக அவர்கள் விரதம் பூண்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டை நாம் வாசித்து பார்த்தால் பாவத்திற்காக துக்கப்படுகிறவர்கள் அமைதியாய் தங்கள் தலைகளின் மேல் புழுதியையோ அல்லது சாம்பலையோ வாரி போட்டுக்கொள்வதையும் ரட்டுடுத்திக் கொள்வதையும் தங்களை சுத்திகரிக்கும் நாளாக அந்த நாளை பயன்படுத்துவதையும் காணலாம். வேதம் சொல்கிறது, சீயோன் குமாரத்தியின் மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து மௌனமாயிருக்கிறார்கள், தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொள்ளுகிறார்கள், ரட்டுடுத்தி இருக்கிறார்கள். எருசலேமின் கன்னியர்கள் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தங்களை தாங்களே ஒடுக்கி மௌனமாயிருக்கும் உபவாசத்தை கர்த்தர் காண்கிறார். அவர்களுடைய சிறையிருப்பை எல்லாம் மாற்றுகிறார். அவர்களுடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாக்கி விடுகிறார். தாவீது தன் வாழ்நாளில் மௌனத்தின் நாளை தெரிந்து கொண்டு அந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து அமைதியாய் தியானிக்க ஆரம்பித்தார். அந்த மௌனம் தியானத்திற்கு ஏற்றதாய் இருந்தது. அந்த மௌனம் உலக சத்தத்திற்கு காதுகளை அடைத்து கர்த்தருடைய சத்தத்திற்கு உள்ளத்தை திறக்கிற நேரமாய் இருந்தது. அப்பொழுதெல்லாம் அவருடைய ஆவியிலே அவர் அனல் கொண்டார். இப்பொழுதெல்லாம் பல வகையான விளம்பர சத்தங்கள் காதுகளில் விழுந்து கொண்டே இருக்கின்றன. அந்த சத்தங்கள் மனிதனுடைய வாழ்க்கையை தங்கள் விருப்பப்படி வளைத்து கொள்ளுகின்றன. பல சத்தங்கள் நம்முடைய காதுகளில் இடைவிடாமல் தொனிக்கிறதுனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போதுமான தருணம் இல்லாமல் போய்விடுகிறது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க சில மௌன நேரங்களை உங்களுக்கென்று ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அமைதியாய் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய பொன்முகத்தை நோக்கி பாருங்கள். ஒரு முறை பாவியான ஒரு ஸ்திரீ இயேசுவண்டை வந்தாள். கண்ணீரால் அவருடைய பாதங்களை நனைத்தாள். அவளுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரவே இல்லை. கண்கள் மட்டும் கண்ணீரை கொட்டிக்கொண்டே இருந்தன. கர்த்தர் அவளுடைய பாவங்களை மன்னித்தார். மகளே, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அன்போடு சொன்னார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக பிரதிஷ்டை செய்யப்படும் மௌனம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்றைய நினைவிற்கு ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவது. இன்றைய வேத வாசிப்பு காலை 2 நாளாகமம் 23 மற்றும் 24ஆம் அதிகாரங்கள், மாலை யோவான் 15ஆம் அதிகாரம். அன்புக்குரிய
அன்றென்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் மௌனமாய் காத்திருந்து வேதத்தை தியானியுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.